வடமதுரையில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வடமதுரையில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக நிரந்தரமாக சார்பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிபவர்களே மாற்று பணியாக இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் முக்கியமான பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதால் பொதுமக்கள் மாத கணக்கில் அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே நிரந்தர சார்பதிவாளர் நியமிக்க வலியுறுத்தி அக்கப்போர் இயக்கம் என்ற பெயரில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இது குறித்து விசாரணை நடத்த பழனி மாவட்ட பதிவாளர் சசிகலா இன்று வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது வில்லங்க சான்று விண்ணப்பித்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 10 நாட்களாகியும் தங்களுக்கு வில்லங்க சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ஆனந்துடன் வடமதுரை இன்ஸ்பெக்டர் நிதிகுமார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் இன்னும் 1 மாத காலத்திற்குள் நிரந்தர சார்பதிவாளரை நியமிப்பதாக டிஐஜி ஆனந்த் கூறியதின் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.